அப்படி நினைக்காதீங்க. இந்தா பாருங்க ஒருத்தன் இருக்கான். சரி இங்கே வா, இந்தா இவனுக்கும் கொடுக்கணுங்க. இந்தா பாலாடை சாப்பிடு. ஒடியா வா வா, சாப்பிடு சாப்பிடு, எடுத்துக்கோ, உனக்கு தான். ரொம்ப நல்லவனாட்டம் பார்ப்பான். எங்கே சோறு இருந்தாலும் ஒடியாந்துருவான். யாருக்கு போட்டாலும் எனக்குன்னு கேட்பான். சரிடி சரிடி, ஒன்றும் சொல்லலை, சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்றி தங்கம், சாப்பிடு. பாலாடை பிடிக்கும்ல. உனக்கு என்ன தான் பிடிக்காது, எல்லாம் பிடிக்கும். உனக்கு இல்லை முடிஞ்சதா? சுத்தமாக நக்கிடுவாங்க. அவன் சாப்பிட்ட பிளேட்டு மாதிரியே இருக்காதுங்க, அது கழுவுன பிளேட்டு மாதிரி நக்கி எடுத்துருவான். ஜெரிக்குட்டி, இவன் பேர் ஜெரி. ஜெரிப்பையா, ஜெரிப்பையா, என்ன பார்க்குற? யாரை பார்க்குற? சரி போய் படுத்துக்கோப்போ. இவன் எப்படி இருக்கானாங்க? இன்னொருத்தன் இருக்கான் பாருங்க, சரியான கோவக்காரன். அவனுக்கு போட்டுட்டு இவனுக்கு போடலைன்னு வைங்க, ஊலை இட்டு நம்மளை ஒரு வழி ஆக்கிடுவான். இவனுக்கு வயசு 15க்கு மேலே ஆகுதுங்க. கிட்டி பேர். காது கேட்கலைங்க. நம்மளுக்கெல்லாம் வயசானா எப்படி காது கேட்குது, உடம்பு வலிக்குது, அது முனகுறோம், அதே மாதிரி எல்லாம் செய்வாங்க. ஜாடையில் தாங்க இவன்கிட்ட பேசணும். பார்த்தீங்களா, சோறு திங்க மாட்டேங்கிறான், பாலும் ஒவ்வொரு நேரம் குடிக்க மாட்டேங்கிறான். இந்த பாலாடை கொடுத்தா சாப்பிட்றான். எங்கள் வீட்டுக்காரர் அதுக்காகவே டீ கடையில் சொல்லி வச்சு வாங்கிட்டு வருவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பாலாடையெல்லாம் பத்தாது, பால் வேணால் ஊற்றலாம். அந்த பாலையும் ஒழுங்காக குடிக்க மாட்டேங்கிறான் இப்போலாம். போதுமா அடித்தாங்க. இதை என்ன செய்வான் தெரியுமா அந்த ஜெரி? இவன் கொஞ்சம் அசந்தான்னு வைங்களேன், அவன் தட்டில் உள்ளதை வந்து தின்னுட்டு போயிடுவான் அவன். போதுமா? பாருங்க, ஆடை இன்னும் வேணுமா? அவ்வளோதாங்க. சாப்பிட்டானா போயிடுவான். போய் எங்கேயாவது ஒரு இடத்துல ஐயா செட்டில் ஆகிடுவார். என் பையன் தான் ரொம்ப இஷ்டம் எனக்கு. அவன் ரூமுக்கு போய் படுத்துக்குவான், இல்லைன்னா எங்கள் ரூமில் வந்து படுத்துக்குவான். இப்போ அவன் போயிட்டான் ஜிம்முக்கு, தேடுறான் பாருங்கள் அவனை காணோன்னு. அவன் ரூம்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துட்டான். இருட்டாக இருக்கான் ரூமு, லைட் இல்லைல்ல, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அங்கே பாருங்க ஒருத்தன் வர்றான். அவன் பாருங்களேன், இவன் தின்ன தட்டை வந்து இப்போ நக்குவான் பாருங்களேன். இவன் ஏதாவது வச்சுருக்கானா தனக்கு அப்படின்னு பாருங்கள். இதை பாருங்கள், எங்கள் ரூமுக்கு போயிட்டானா, அங்கே ஏசி போட்டதுனால ஜில்லுன்னு இருக்குமா, படுத்துக்குவார் ஐயா, அவ்வளோதான். இப்போ அவர் என்னவோ சொன்னோன்னே புரிஞ்சுட்டு போல இருக்குது, அவர் அங்கே படுத்துட்டார். அவ்வளோதாங்க. 2 பயலுகளும் தூங்க